இன்று தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. வாக்கு சேகரிப்பதற்காக 8வது முறையாக தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி நெல்லை மாவட்டம் அகஸ்தியர்பட்டியில் நடக்கவிருக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளார். இதற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் இன்று மாலை 4:10 மணிக்கு அகஸ்தியர்பட்டிக்கு வரவுள்ளார். மாலை 4:20 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் கூட்டத்தில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார். பிரதமரின் வருகையை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பாஜக ஆட்சியில் நெசவாளர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். காஞ்சிபுரம் தேரடி வீதியில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பேரறிஞர் அண்ணாவின் கனவை நிறைவேற்றுவதுதான் தனது லட்சியம் என்றார். திமுக ஆட்சி வந்தாலே மின்கட்டணம் உயர்ந்து விடுவதாகவும் கோடை காலங்களில் மின்வெட்டு அதிகரிப்பதாகவும் குறை கூறினார். விவசாயம், நெசவு தொழில்கள் வளர்வதற்கு அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். இந்த கைத்தறி நெசவு இன்றைக்கு படிப்படியாக சரிந்து விட்டது. விசைத்தறி அதோட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ராஜசேகர் வெற்றி பெற்று இந்த தொழில் சிறக்க நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல, இந்த நெசவாளர் பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம் மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம்.